எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிற நாள். போன வாரம் சந்ததிக்காக நாம் ஜெபித்தோம். இந்த வாரம் நாம் குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறதான நாள். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாரும் வேதத்தை எடுத்து எபேசியர் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? எடுத்தாச்சா எல்லாரும்? எபேசியர் 5:22, பக்கம் 268. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். மறுபடியும் சொல்லுங்க, வாசிங்க எல்லாரும். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 29வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 29வது வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? புருஷர்களுக்கான ஆசீர்வாதத்தை நாம் வேதத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு புருஷன் செய்ய வேண்டிய கடமை என்ன, அவனுடைய தகுதி என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கும் அந்த குடும்பத்துக்கும், அதாவது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தலைவனாக இருக்கிறான். முதல்ல படைத்ததே ஆண்டவர் ஆதாமைத்தான் படைத்தார். ஆதாமை எப்படி படைத்தார்? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி படைத்தார். அப்போ தேவனுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருந்ததோ அவை எல்லாம் ஒவ்வொரு புருஷனுக்கும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. அவருக்கு இருந்ததான எல்லா குணாதிசயங்களும் ஒவ்வொரு ஏன்னா அவரை போலவே தான் ஆண்டவர் ஆதாமை படைச்சார். அதுக்கப்புறம் ஆதாமிலிருந்து தான் ஆண்டவர் ஏவாளை படைத்தார். அப்போ ஏவாளும் அவருக்கு அந்த தேவ சாயலில் தான் இருக்காங்க. ஏன்னா ஆதாம் தேவ சாயல்னா ஏவாளும் தேவ சாயல். ஆனால் ஆண்டவரே படைத்தார் அவருடைய சாயலாக. அதுவும் எப்படி படைத்தார்? இந்த உலகத்தில் அவங்கள தலைவர்களாக படைத்திருக்கிறார். அப்போ எப்பவுமே தலைவராக இருக்கிற, குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிற இந்த சபைக்கு கர்த்தர் தலைவராக இருக்கிறார். அதே போல் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள். அப்போ புருஷர்கள் வந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. என் மனைவியை காட்டிலும் எனக்கு திறமை கிடையாது, என் மனைவிக்கு தான் நல்ல திறமை, என் பிள்ளைகளுக்கு தான் நல்ல திறமை. பெரிய பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க, சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மளை விட அவங்க ரொம்ப திறமையானவங்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு உங்களை தான் ஆண்டவர் தலைவராக வச்சுருக்கிறார். அவங்க திருமணம் ஆயிட்டா அவங்க ஒரு தலைவராக மாறுறாங்க. திருமணம் ஆகிற வரைக்கும் நீங்கள் தான் தலைவர்கள். அந்த தலைமை பொறுப்பிலிருந்து நான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல தலைவராக மாற முடியாது. தலைவனாக இருந்தால் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டுமோ அத்தனையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார், ஆனால் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணமான பெண் திருமணம் ஆகும்போது அவளுக்கு ஒரு சமையல் கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவள் படிப்பில் வேலையில் இருந்திருப்பாள். இந்த காலத்து பிள்ளைகளை சொல்கிறேன். அந்த காலத்தில் பிள்ளைங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் நல்லா சமையல் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப படிக்க போக மாட்டாங்க, வெளியில் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. பிள்ளைங்க எல்லாம் வெளியில் போகிறாங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சமையல் கற்றுக்கொள்ளவோ கற்றுக் கொடுக்கவோ அவங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் திருமணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பாருங்கள், அவங்க எல்லா சமையலையும் கற்றுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த சமையல் பண்ணுகிறதான குணாதிசயங்கள் இருக்குது. அதை அவங்க வளர்த்து கொள்கிறாங்க. இப்போல்லாம் யூடியூப்பில் போனால் எல்லா சமையலுமே இருக்கிறது. பசங்களுமே குடும்ப தலைவர்களுமே இந்த காலத்தில் நல்லா சமைக்கிறாங்க. அப்போ அது எப்போ வெளியில் வருது? அவங்க அந்த குடும்ப தலைவியாக மாறும்போது
அந்த குடும்பத்துக்கு தேவையான உணவை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த குடும்ப தலைவிக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பொறுப்பு வருகிறது. அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு தலைமத்துவ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் மனைவிக்கு தான் நிறைய திறமை இருக்குது, என் மனைவி என்னை காட்டிலும் திறமை, என் பையன் என்னை காட்டிலும் திறமை, அதனால அவங்க செய்யட்டும், நான் பின்னால் நின்றுக்கிடுறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் எதனால் வருகிறது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தலைமத்துவ அந்த பண்புகளை நீங்கள் வளர்த்து கொள்ளாததினால்தான் அது இருக்கிறது. ஒன்றில் உங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்கள் மனைவிக்கு தெரிகிறது, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுதுன்னா நல்லது. ஆனால் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்னா, அவர்களை காட்டிலும் நான் எல்லா விதத்திலும் தலைமத்துவத்தோடு இருப்பதற்கு எனக்கு தேவையான ஞானத்தை, கிருபைகளை எனக்கு நீங்கள் தாங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதே போல் இங்கே வாலிப தம்பிமாரெலாம் ஒரு சிலர் இருக்கீங்க, உங்களுக்கு இப்போத்துலேருந்தே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு நாளைக்கு நான் ஒரு குடும்ப தலைவனாக மாறும்போது எனக்கு தேவையான ஞானம், எனக்கு தேவையான கிருபைகள் எல்லாத்தையும் இப்போவே தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா, நீங்கள் நாளைக்கு குடும்பமாக மாறும்போது அவைகள் எல்லாம் வெளியே வரும். எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அடுத்தது நம்ம வளர்த்துக்கொள்ளணும். எப்படி ஒரு பெண் அவளுக்கு ஒரு சமையல் ஒன்றுமே தெரியலனாலும் யூடியூப்பை பார்த்தோ, அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோ, அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம், அவங்க அந்த திறமையை வளர்த்து கொள்கிறாங்க. நம்ம ஒரு தொழிலுக்கு போகிறோம் ஆண்கள், அந்த தொழிலில் உங்களுக்கு கொஞ்சம் தான் நாலேஜ் இருக்குது, ஆனால் அந்த வேலை நல்ல வேலை, அதை காப்பாற்றி கொள்ளணும்னா நம்ம அதில் நல்ல திறமையாக செய்யணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதை திறமையாக செய்வதற்கான ஞானத்தையும் கிருபையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதே போல தான் குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்கள் கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாத்துலேயும் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, நான் எல்லாத்துலேயும் சிறந்தவனாக இருப்பேன். என் மனைவி ஒரு காரியத்தை சொன்னால் அதில் நான் சிறந்தவனாக இருப்பேன். என் குடும்பத்தை நடத்தணும்னா நான் அதில் சிறந்தவனாக இருப்பேன். என் பிள்ளைகளை வளர்க்கணும்னா நான் அதை சில நேரத்தில் பிள்ளைகளெல்லாம் கை கழுவிடுவோம், நீனே பார்த்துக்கோமா, எனக்கும் பிள்ளைகளுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் சிலர் சொல்லுவாங்க, நான் வேலை பார்க்க சம்பாத்தியம் பண்ணுறேன், உன்கிட்ட கொடுக்குறேன், அவ்வளோதான், ஏன்ட்ட அது மேலே எதிர்பார்க்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிலாம் இல்லை. குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் நீங்கள் தான் லீடர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். தெரியலங்கிற வார்த்தை குடும்ப தலைவருடைய வாயில் வரக்கூடாது. தெரியலன்னு வந்தாலும் அதுக்கு ஒரு சில நாட்களுக்குள்ளாக அது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஃபஸ்ட்டு கேட்கணும். ரெண்டாவது அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆட்கள்கிட்ட நம்ம ஜெபத்தோடு கேட்கும்போது ஆண்டவர் நல்ல ஃப்ரெண்ட்ஸை, நல்ல ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸை தந்து நமக்கு தலைமுத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அப்போ குடும்ப தலைவர்களை ஆண்டவர் குடும்பத்திற்கு தலைவராக வைத்திருக்கிறபடினாலே நீங்கள் உங்களுக்குள்ள தலைமத்துவத்தை உங்கள் மனைவிக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ கொடுக்கக்கூடாது. அவங்கள கன்சிடர் பண்ணணும், அவங்கள நம்ம எடுத்துக்கணும், அவங்களுடைய ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் உங்கள் ஆலோசனைக்கும் உங்களுடைய முடிவுகளுக்கும் அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிற அளவுக்கு, அதாவது பிடிவாதம் அப்படி கிடையாது. நம்ம அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம ஹஸ்பண்ட் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அவங்க இதுவரைக்கும் சரியாக நமக்கு ஆலோசனை சரியில்லாமல் ஆலோசனை சொன்னதே கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க அதை நிறைய நேரங்களிலே எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ ரீதியாக அவர்கள் அனுபவிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். யாருடைய ஹஸ்பண்ட்லாம் வரலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த மெசேஜை அவங்கள நீங்கள் கேட்க சொல்லுங்கள். அப்போ உங்களுக்குள்ள இந்த தலைமத்துவத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். அந்த தலைமத்துவ அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அதை டெவலப் பண்ண வேண்டிய கடமை, அதை வளர்த்து கொள்ள வேண்டிய கடமை, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு நீங்கள் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ரெண்டாவது, உங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு வாஸ்தவம்ல, கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொரு குடும்ப தலைவனும் நான் அவனுடைய குடும்பத்தை போஷித்து காப்பாற்ற வேண்டும். இந்த நாட்களிலே நானே மனைவிகளை வேலைக்கு போக சொல்கிறேன்.
நீங்கள் வேலைக்கு போங்க, அப்போ உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சிட்டியில் ஒரு வீடு வாங்கினாலும் குறைஞ்சது 50 லட்சம் இல்லாமல் வீடு வாங்க முடியாது. ஒரு காரு கொஞ்சம் வசதி வரும்போது, பிள்ளைகள் பெரிதாகும் போது ஒரு கார் தேவை, ஒரு நல்ல 2 வீலர் தேவை, அல்லது 2 2 வீலர் தேவை, வீட்டுக்கு தேவையான எல்லாம் தேவை. அப்போ ஒய்ஃபும் வேலை பார்த்தா நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவன் தான் சம்பாதித்து அந்த வீட்டுக்கான எல்லா காரியங்களையும் அவனுடைய கரத்தின் மூலமாக வர வேண்டும். இதெல்லாம் அடிஷனல். ஒய்ஃபு பிள்ளைங்க சம்பாதிக்கிறதுலாம் அடிஷ்னல். பிள்ளைகள் சம்பாத்தியத்தை நம்ம எடுக்க முடியாது. அவங்க திருமணம் ஆனவுடனே அவங்க தனி குடும்பமாக மாறிவிடுகிறார்கள். அதனால் அவங்க குடும்பத்தை அவங்க போஷித்து காப்பாற்ற வேண்டும். அப்போ அது வரைக்கும் நம்ம தான் நம்முடைய குடும்பத்திற்கான சாப்பாட்டிற்கான வழி. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்ம குடும்பத்திற்கு துணிமணிக்கான வழி, நம்ம குடும்பத்துக்கு ஒரு சொந்த வீடு வாங்குவதற்கான வழி எல்லாம் இந்த கரத்தின் மூலமாகத்தான், உங்கள் கரத்தின் மூலமாகத்தான் உங்கள் வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. மனைவி சம்பாதிக்கிறதுனால நம்ம வீட்டு சாப்பாட்டு செலவு, நம்ம துணிமணி செலவு, பேசிக் செலவுலாம் சந்திக்கப்படக்கூடாது. அது பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் குடும்ப தலைவனுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்குது. அடிஷனலாக ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை பெருக்கிறதற்கு நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி பெண்கள் வேலை செய்யலாம், பிள்ளைகள் வேலை செய்யலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அடிப்படையான எல்லா நம்ம குடும்பத்தின் காரியங்கள் ஒரு ஹஸ்பண்டுடைய, ஒரு கணவனுடைய, ஒரு புருஷனுடைய கையின் மூலமாகத்தான் சந்திக்கப்பட வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்கிறான். அப்படின்னா அவனோட வேலை என்ன அப்படின்னா, மனைவி பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய வேலை அவனுடைய வேலை. அப்போ 2 காரியம் இன்னைக்கு பார்த்தோம். இன்னும் வருகிற நாட்களில் நம்ம இப்படிப்பட்ட ஜெபங்கள் வைக்கும்போது ஒவ்வொரு காரியமாக பார்க்கலாம். எல்லாரும் நீங்கள் எழும்பி நின்று, புருஷர்கள் எல்லாரும் கையை உயர்த்தி, இந்த 2 காரியத்தை நான் செய்யணும்ப்பா. என்னதான் நம்பி இந்த குடும்பத்திற்கு நீ தலைவனாக வைத்திருக்கிறேன், என்ன நம்பிதான் இந்த எங்கள் குடும்பத்தினுடைய அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும், என் மனைவிக்கு தேவையானது, என் பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் தான் செய்யணும்னு வச்சிருக்கிறீங்க. குடும்ப தலைவிகள் எல்லாம் உங்கள் குடும்ப தலைவர்களுக்காக, உங்கள் புருஷனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு யாருக்காவது உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அடுத்தது உங்கள் மகன் அந்த ஸ்தானத்தில் வந்திருப்பான், அல்லது மருமகன் அந்த ஸ்தானத்தில் வந்திருப்பான். கர்த்தர் அவர்களை அப்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. குடும்ப தலைவர்கள் எல்லாரும் இவ்வளோ நாள் எப்படி போனதோ பரவாயில்ல, இனிமேல் கர்த்தர் உங்களை கொண்டு தான் அந்த குடும்பத்தை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி இந்த 2 கடமையை நான் செய்யணும்ப்பா. அல்லேலூயா. எல்லாரும் பெண்களும் எந்திரிச்சு நின்னுங்க. நான் எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கணும்? எல்லாரும் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, அல்லது உங்கள் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. மகன் இல்லைன்னா மருமகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த குணங்களை கொடுக்கட்டும். கையை உயர்த்தி எல்லாம் 2 காரியம். முதல்ல நீங்கள் தலைவராகத்தான் இருக்கணும். எனக்கு முடியாது, எனக்கு இது தெரியாது, நான் இதெல்லாம் பழகலை, அந்த வார்த்தையே உங்கள் குடும்பத்தில் வரவே கூடாது. கையை உயர்த்தி எல்லாம் உங்களுக்கு தெரிகிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தலைவராக வைத்திருக்கிறார். நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கையை உயர்த்தி இந்த முதல் பாயிண்ட்டுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிமார் வந்தா, ஆண்டவரே இப்பொழுதே நான் நாளைக்கு திருமணம் ஆகும்போது எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் வரணும் அப்பா. கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பெண்கள் எல்லாரும் உங்கள் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் புருஷனுக்கு அடுத்தபடி அவர் இல்லைன்னா யார் இருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து இன்றைக்கு புருஷர்களுக்காக ஜெபிக்கிற நாள். அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே ஒரு தலைவனாக இந்த உலகத்தில் என்னை படைத்ததற்கு நன்றி, நான் தலைவனாக இருக்கணும். வாயை திறந்து, நம்மளா தலைவன் சொல்லக்கூடாது. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தைகள், அந்த முடிவுகளை எடுக்கிறது எல்லாம் மனைவிகள் அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற வண்ணமாக உங்களுடைய காரியங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனைவி திறமையா இருக்கிறது நல்லது, பிள்ளைகள் திறமையா இருக்கிறது நல்லது. அவர்களை காட்டிலும் அல்லேலூயா அந்த தலைவன் என்கிற பதவியிலே நீங்கள் இருப்பதற்கு தேவையான எல்லா கர்த்தர் தரணும். அல்லேலூயா. அப்பொழுது மனைவி திறமை, பிள்ளைகள் திறமை எல்லாம் சேர்ந்து உங்க குடும்பத்திற்கு வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்திற்கு உண்டு. வாயை திறந்து சோம்பேறித்தனமாக யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம். நல்ல உற்சாகத்தோடு வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம்.
தலைமத்துவ குணத்தை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க கேளுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் சொல்லலாம், நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியில்லாமல் போகுது, நீங்கள் உங்கள் சொல்கிறபடி கேட்டால் அதில் தப்பு நடக்கு, நஷ்டம் நடக்கு, குழப்பம் நடக்குன்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கலாம். நீங்களும் அதை கேட்டு 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 ஆமாம் எனக்கு ஒன்றும் தெரியல, நான் சொல்கிறது கரெக்டாக இருக்காது, என் மனைவி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அது நினைக்கவே கூடாது. நான் பார்த்த லெவலில் 60 வயசில் எந்தெந்த குடும்ப தலைவர்கள் எல்லாரும் அந்த தலைமத்துவத்தில் கரெக்டாக இருக்காங்களோ, விட்டு கொடுக்காம அவங்க பண்புகளை வளர்த்து ஆண்டோட்ட ஜோமனி அந்த தலைமத்துவத்தை வளர்த்து கொள்றாங்களோ, அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. மனைவி திறமையாக இருக்கிற குடும்பத்தில் 50% தான் ஆசீர்வாதத்தை மனைவியால் கொண்டு வர முடியும். ஆனால் புருஷன் தலைமத்துவத்தில் கரெக்டாக இருக்கிற குடும்பத்தில் 100% ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் நான் சொல்லுகிறத யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க சபையில் உள்ள ஷெக்கேனா குடும்பத்தில் உள்ள எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் ஆண்டவரே, குடும்ப தலைவர்களுக்கும் ஆண்டவரே நல்ல தலைமத்துவத்தை கொடுங்கப்பா. தலைமத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. எல்லா மனைவியிடத்திலே அவங்க போற்றக்கூடாது, எல்லாத்தையும் பிள்ளைகளிடத்திலே போற்றக்கூடாது. என்னதான் கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு தலைவனாக வைத்திருக்கிறார், நான் தான் அந்த தலைமத்துவ பொறுப்பை எடுத்து நடத்தணும், அதை சரியா நடத்தணும். அதுல நஷ்டம் வரக்கூடாது, அதுல குழப்படி வரக்கூடாது, அதுல ஆண்டவரே கர்த்தாவே பிரச்சனைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது குடும்பம் ஆசீர்வாதமாக வருகிறதை அவர்கள் பார்க்கணும். ரெண்டாவது, ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள எல்லா என் மனைவிக்குரிய தேவைகள், என் பிள்ளைகளுக்குரிய தேவைகள், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை வாங்குகிற காரியங்கள் எல்லாம் என் கரத்தின் மூலமாக நிறைவேறட்டும். கையை உயர்த்தி மனைவிகளும் உங்க புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் தலைவராக இருக்கக்கூடிய நபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களாக மாறட்டும். நல்ல சம்பாதிக்க கூடியவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றட்டும். வாயை திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆண்டவரே, குடும்ப தலைவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த கை ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாக மாற்றுங்க. நல்ல சம்பாதிக்கிற கூடிய கரமாக மாற்றுங்க. நான் தான் என் மனைவிக்கு எல்லாம் செய்யணும், நான் தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யணும், என் குடும்பத்தின் எல்லா அடிப்படை தேவைகளுக்கும் நான் தான் செய்யணும். என் கரத்தை ஆசீர்வதிங்க. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே, நான் தான் என் குடும்பத்தை போஷிக்கணும், நான் தான் என் குடும்பத்தை உடுத்துவிக்கணும், ஆண்டவரே, நான் தான் என் குடும்பத்திற்கான எல்லா காரியத்தையும் ஆண்டவரே செய்யணும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் செய்வீராக. வாயை திறந்து இப்பொழுதே கர்த்தர் அந்த 2 காரியத்திற்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தலைவன் என்கிற அபிஷேகம், அல்லேலூயா, குடும்பத்திற்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இவ்வளவு நாள் எப்படி இருந்தீர்களோ அது பரவாயில்லை, இனிமேல் உங்க கரத்தை கொண்டுதான் உங்க குடும்பத்தை கர்த்தர் வழி நடத்த போகிறார். கடன் வாங்குகிற கரமாக அல்ல, அல்லேலூயா அல்லேலூயா, மற்றவர்களை கெஞ்சி எனக்கு இதை தாங்கன்னு கேட்கிற கரமாக அல்ல. இந்த கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, மனைவி கேட்கிறதை வாங்கி கொடுக்கிற கரமாக, குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிற கரமாக கர்த்தர் உங்க கரத்தை மாற்ற வேண்டும் என்று ஜெபியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக மாற்ற போகிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தாம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தாம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, குறித்திடும் வேளை உயர்த்திடுவான், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. குறித்திடும் வேளை உயர்த்திடுவான், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. தாழ்வில் நம்மை நினைத்தவரே, வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போ. தாழ்வில் நம்மை நினைத்தவரே,
வாழ்வினில் துதித்திடவாய் திறப்போ தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கத்த தங்க தூத சேனை தம் மகிமையோடிரங்க தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. தெரிந்தெடுத்தாத்தா மகிமைக்கென்றே பரிந்துரை திடுவோம் நாம் பிழை திடுவோம். சொல்லுங்க, தெரிந்தெடுத்தாத்தா மகிமைக்கென்றே பரிந்துரை திடுவோம் நாம் பிழை திடுவோம். ரட்சிப்பினார் அலங்கரித்தா ரட்சக திருவடி சேர்ந்திடுவோ. ரட்சிப்பினார் அலங்கரித்தா ரட்சக திருவடி சேர்ந்திடுவோ. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கத்த தங்க தூத சேனை தம் மகிமையோடிரங்க தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நல்ல கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் உட்காரலாம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான தலைவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான 3 ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. குடும்ப தலைவர்களுக்காக நீங்கள் தலைவன் தலைவியாக சேர்ந்து வந்திருந்தீங்கன்னா, பிள்ளைகளாக சேர்ந்து வந்திருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜெபம் நடக்கும்போது சேர்ந்து வந்து நீங்கள் நின்று அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசைப்பார். எல்லா கல்யாண வீட்டுகளிலும் வாசிக்கிற சங்கீதம் என்ன சங்கீதம்? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 128ஆம் சங்கீதம். சிலருக்கு கல்யாணம் முடியும் போது என்ன பிரசங்கம் பண்ணாங்க, என்ன வசனம் வச்சாங்க ஒன்றுமே தெரியாது. அவங்க அப்போல்லாம் ட்ரீமில் இருப்பாங்க. இப்போ அதனால் அன்னைக்குள்ள அந்த வாக்கு தத்தத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். 128ஆம் சங்கீதத்தில் 2 வார்த்தைகள். அந்த சங்கீதமே குடும்ப தலைவருக்கான ஆசீர்வாதத்தின் சங்கீதம். ஆனால் நான் 3 விதமான ஆசீர்வாதங்களை குடும்ப தலைவர்களுக்காக நான் வாக்குத்தத்தமாக நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் 1-2ஆம் வசனத்தை சத்தமாக வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி மனைவியோட ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் எல்லாம் கூடப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்ததான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். குடும்ப தலைவர்கள், அல்லேலூயா, அந்த தலைமத்துவ பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், உங்கள் கரத்தின் மூலமாக உங்கள் மனைவி பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அதை குறித்து நான் சொல்லலை. நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கனால அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இங்கு அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ முதலாவது கர்த்தர் குடும்ப தலைவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். யோசித்து, நான் என்கிட்ட சொல்ல வேண்டாம், யோசித்து பாருங்க எவ்வளோ ரூபாய் இருக்குது. அது மாதம் ஃபுல்லாக இருக்குதா? அது பேசிக்கான அடிப்படையான பணம் இருக்கிறதா? உங்கள் மணி பர்ஸில் எப்பவும் பணம் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல பணம் இருக்கிறதா? உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறதா? உங்களுக்கு ஜிபே பண்ணும்போது உங்களுக்கு அந்த பணம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அது இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் அவனுடைய கரங்களிலே பொருளாதாரத்திற்கான குறைவுகள் வராது. அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்பாதிக்க முடியட்டாலும் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. அடுத்தது நம்ம அந்த சம்பாத்தியத்தை நம்ம கையில் செலவு பண்ணிட்டு மிச்சமும் மீதியுமா இல்லாட்டாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வருமானம் வரும், அல்லது ஒரு மாதத்தில் லட்ச ரூபாய்
வருமானம் வரும், அல்லது ஒரு 80,000 60,000 50,000த்துக்கு மேலே உள்ளவங்களே நான் சொல்கிறேன். ஆனால் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது. அப்போது நம்ம அதுக்கு ஏதோ ஒரு உண்மையாக நியாயமான காரணத்தில் ஏதோ ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், ஒரு வாகனம் வாங்கியிருக்கலாம், அதுக்கு நம்ம வந்து டியூ கட்டியிருக்கலாம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் அது மிச்சமும் மீதியுமாக இருக்கிற அளவுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த 3 வாரமும் தட்டு தடுமாறி கொண்டு போகாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலை தான் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆசீர்வதிக்கப்பட்டவனா நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் நான் இன்னைக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன். அடுத்த மாதமும் இதே மாதிரி வைக்கும்போது அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்ம கைகளிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், மனைவி இன்னைக்கு நான் காய் வாங்கினேன், ஒரு 200 ரூபாய் தாங்க, என்கிட்ட இல்லைம்மா அந்த 50 ரூபா தான் இருக்குது, அப்படி கொடுக்கக்கூடாது. 200 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நம்ம கையை ஆசீர்வதிக்கப்பட்டதாக வச்சுருக்கணும். ஒருவேளை மனைவி வந்து நிறைய செலவு பண்ணவங்களா இருக்கலாம். அப்போது வந்து நம்ம வந்து அந்த 200 ரூபாயில் கொடுக்கறதுனால ஒன்றும் பெரிய இது வேண்டாம். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பிள்ளைகளுக்கு ஈட்டபிள்ஸ் வேணால் வாங்கிட்டு வருவாங்க. அந்த 200 ரூபாயில் 100 ரூபாய் அவங்களுக்கு காய்கறிக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. மீதி 100 ரூபாய் வேணால் அவங்க வேற ஒன்றும் வாங்க மாட்டாங்க. வீட்டில் நல்ல ஈட்டபிள்ஸ் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அதை கொடுக்குற கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நம்ம காணப்படணும். பர்த்டே வருகிறது, ஒரு வெட்டிங் டே வருகிறது, ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் வருகிறது, ஒரு மதர்ஸ் டே வருகிறது, ஒரு உமன்ஸ் டே வருகிறது, சில்ட்ரன்ஸ் டே வருகிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எனக்கு இல்லைம்மா, இல்லைனா இருந்தால் நான் வாங்கி தந்துடுவேன், அந்த இல்லைனாமா அப்படிங்கிறதே வரக்கூடாது. அப்போ கர்த்தர் நம்மளை அப்படிதான் ஆசீர்வதிப்பேன்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறார். வாலிப தம்பிமாரெலாம் இப்பொழுதே நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தான் காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குடும்ப தலைவர்கள் இவ்வளோ நாள் இல்லை 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 இல்லைன்னு நீங்கள் பாட்டு பாடியிருக்கலாம். இன்னையிலிருந்து நீங்கள் இல்லைங்கிற வார்த்தை வராமல் கர்த்தர் இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த கை கொடுக்கிற கரமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஏழை எளிய கொடுக்கிற கரமாக இருக்கணும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற கரமாக இருக்கணும். சபையிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிற கரமாக இருக்கணும். மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கரமாக இருக்கணும். சபையின் ஊழியங்களை தாங்குகிற கரமாக இருக்கணும். அப்படித்தான் உங்க கையில். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெபிக்க போவோம், அவங்க வீட்டில் ஏதாவது ஜெபம் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ அந்த குடும்ப தலைவர்கிட்ட சில நேரத்தில் பணம் இருக்காது. குடும்ப தலைவிகள் எங்கேயாவது சேர்த்து வச்சிருப்பாங்க பீரோக்குள்ள. அவங்க என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ற வரைக்கும் புருஷனை பார்ப்பாங்க. அவர் கொடுக்கலன்னு தெரிஞ்சவொடனே அவங்க போய் அவங்க வச்சிருக்கிற இடத்துல போய் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்க குடும்பத்துல? குடும்ப தலைவியா குடும்ப தலைவனா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒருவேளை எல்லாத்தையும் கொடுத்துடலாம். அப்படியும் கொடுக்க கூடாது, நம்ம கையிலையும் கொஞ்சம் வச்சிருக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையுமே மனைவிட்ட போய் கேட்டேமா ஒரு 100 ரூபா தா 200 ரூபா தா, மனைவிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தலைவர்கிட்ட இருக்க வேண்டியது இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. அப்போ நம்முடைய கை ஆசீர்வதிக்கப்பட்ட கையாக மாறணும். அல்லேலூயா. இப்போ எங்கள் வீட்டில் பாஸ்டரும் நானும் இருக்கிறோன்னா எல்லாம் எங்கிட்டையும் வராது, எல்லாம் பாஸ்டர்கிட்டையும் போகாது. 2 பேருக்கு தெரிந்த ஒரு பொதுவான இடத்துல இருக்கும். அது செலவு பண்ணுறதுக்கு 2 பேருக்கு தெரிஞ்சு நாங்கள் செலவு பண்ணுவோம். அதனால அவங்க என்கிட்ட வாங்க வேண்டாம், நான் அவங்க கிட்ட வாங்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக மாறணும். அதுக்கு குடும்ப தலைவர்கள் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ நீங்கள் யார் குடும்ப தலைவர்கள்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க. உங்க புருஷன்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. இனிமே பாஸ்டர் வந்தா நீங்க கொண்டு வந்து கொடுக்க கூடாது. முதல்ல பாஸ்டர் வந்தோடனே புருஷன்கிட்ட கொடுத்து புருஷன் தான் கொடுக்கணும். அவங்ககிட்ட வாங்கி நீங்களும் கொடுக்காதீங்க. நீங்க கையில வச்சிருக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறுங்க. அப்போ முதலாவது குடும்ப தலைவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தலைவன். அல்லேலூயா. அதிலே எல்லாமே அடங்கிறது. அடுத்தது 2வது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சாப்பாடு அப்படிங்கும்போது ஒரு அடிப்படை தேவை. சாப்பாடு தான் எல்லா மனுஷனும் உயிரோட இருக்கிறதற்கு தேவையானது சாப்பாடு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்போ இது சாப்பாடை மட்டும் அங்கு சொல்லலை, நமக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும்
புருஷன் மூலமாக, அந்த குடும்ப தலைவன் மூலமாக, அவருடைய கையின் பிரயாசத்தின் மூலமாக ஆண்டவர் சந்திக்கிறார். அப்போ ரெண்டாவது, முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன், ரெண்டாவது தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவன். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவருடைய கையின் மூலமாக சந்திக்கிறவன். அல்லேலூயா. அல்லது சந்திக்கிறவர். அது சந்திக்கிறவர்னு சொல்லும்போது ஆண்டவரை குறிக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து நீங்க சந்திக்கிற ஒரு தலைவனாக மாறீங்க. முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட தலைவனாக இருக்கிறீர்கள். ரெண்டாவது, உங்க குடும்பத்தில் அதான் நான் சொன்னேன்ல, மனைவிக்கு தேவையானவைகள், பிள்ளைகளுக்கு தேவையானவைகள், குடும்பத்திற்கு தேவையானவைகள், எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரு தலைவன். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட தலைவன், ரெண்டாவது தேவைகளை சந்திக்கிற தலைவன். எல்லாம் மறுபடி 2 விரலை தூக்கி சொல்லுங்க எல்லாரும். ஆசீர்வதிக்கப்பட்ட தலைவன், அடுத்தது தேவைகளை சந்திக்கிற தலைவன். அடுத்தது மூன்றாவது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஏற்கனவே பாக்கியவான் சொல்லிட்டோம். அப்போ நீங்க கையிட்டு செய்கிற அந்த வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகள், உங்க குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து அதிலே நன்மை உண்டாக. நன்மை அப்படின்னா ஒரு சொத்து வாங்கினோன்னா நன்மை, ஒரு கார் வாங்கினோன்னா நன்மை, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினோன்னா நன்மை, ஒரு நகைகள் வாங்கினோன்னா நன்மை. இந்த மிச்சமும் மீதியும் எடுத்து நன்மையானவைகளை குடும்பத்திற்கு சேர்த்து வைக்கிற ஒரு தலைவன். அப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நன்மையானவைகளை சேர்த்து வைக்கிற தலைவன். அல்லேலூயா. நம்ம மாமியார்ட்ட இருந்து வந்ததோ, மாமனார்கிட்ட வந்ததோ, நம்ம அப்பாட்ட இருந்து வந்ததோ, அம்மாட்ட இருந்து வந்ததோ, அதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட வலுக்கட்டாயமா வாங்கமா, அவங்களா நமக்கு மனமு வந்து கிஃப்டா கொடுத்தாங்கன்னா அது நல்லது. ஆனா வேதத்தின்படி உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்க குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் சந்தித்து அதுல மிச்சம் எடுத்து அதிலே நன்மையான காரியங்களை நீங்க செய்கிற ஒரு குடும்ப தலைவன். அப்போ மூன்றாவது, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற குடும்ப தலைவன். ஒரு அலையிலையா சொல்லுமா, சத்தமா ஒரு அலையில. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு உங்க ஒய்ஃபு வேலை பார்த்தா, உங்க பிள்ளைங்க வேலை பார்த்தா, அது அடிஷனலா என்னென்னலாம் அவங்க செய்யறாங்களோ அது செய்யட்டும். ஆனா பேசிக்கா உங்ககிட்ட இருந்து தான் முதலாவது இந்த ஆசீர்வாதம் வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்ப தலைவனும் வேலை பார்க்குறாப்புல, குடும்ப தலைவியும் வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த குடும்ப தலைவனுடைய காரியங்களை வச்சு அவங்க குடும்பத்தின் காரியங்களெல்லாம் பார்த்தாங்க. அப்போ பார்த்துட்டு மனைவி வேலை பார்க்குறாப்புல, மனைவி நல்லா சம்பாதிக்கிறாப்புல. அப்போ இவங்க வாங்குற சொத்து எல்லாம் இவர் குடும்பத்தை பார்த்தா இவருக்கும் மிச்சம் எடுக்கிறாங்க, அவங்களையும் முழுசும் மிச்சம் எடுக்கிறாங்க. நிறைய வீடுகள், நிறைய இடங்கள்லாம் வாங்குறாங்க. அப்போ 2 பேருக்கா வாங்கிட்டாங்க. அதாவது புருஷன் மனைவி பேருக்கே வாங்கிட்டாங்க நிறைய கோடிக்கணக்கில் சொத்து. ஆனால் கடைசியாக ஒரு வீடு முதல்ல புருஷனோட ஆசீர்வாதத்திலிருந்து வாங்கிட்டாங்க. அது ரொம்ப தூரமாக இருக்குது, வேற ஊரில் இருக்குது, அங்கே குடியிருக்க முடியாது. அப்போ இவங்க வேலை பார்க்குற இடத்துல இவங்க ஒரு வீடு கட்டுறாங்க. அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் மனைவி பேருக்கு வாங்கிட்டாங்க, மனைவி பேருக்கு வீட்டை கட்டிட்டாங்க. கடைசியில் புருஷன் மனைவிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அந்த மனைவி என்ன சொல்லுகிறா அப்படின்னா, இது நான் கட்டின வீடு, நீ ஒழுங்கா இருக்கிறதா தான் இரு, இல்லைன்னா நீ வெளியில போ அப்படின்னு சொல்றான். பாருங்க, ஒரு குடும்ப தலைவன் சரியா முடிவெடுக்காததுனால இன்னைக்கு வெளியில இருக்கிறாப்புல, இன்னைக்கு வெளியில வந்துட்டாப்புல, அங்க இருக்க முடியல, அவமானம் தாங்க முடியல, வெளியில வந்துட்டாப்புல. அப்போ அந்த மாதிரி செய்கை நமக்கு வரவே கூடாது. நம்ம கையின் மூலமாக நம்ம வேலை செய்து நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து அதுல மிச்சம் எடுக்க வைத்து அதுல நம்ம ஒரு வீடு கட்டினோம்னா நமக்கு குடும்ப தலைவருக்கு மதிப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? மனைவிகள் எப்போ எப்படினாலும் மாறுவாங்க, புருஷன் எப்போ எப்படினாலும் மாறுவாங்க. ஆனால் நம்ம ஞானமாக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் நம்முடைய குடும்பத்திலும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை அன்புள்ள கணவன், அந்த நான் சொன்ன அந்த கணவனும் மனைவியும் எல்லா சொத்தும் 2 பேருக்கும் முடிச்சிருக்காங்கன்னா அன்பாக தான் இருந்திருப்பாங்க. அன்பா இல்லைன்னா முடிக்க முடியும். ஆனால்
குறிப்பிட்ட காலங்கள் ஆகும்போது சில பிரச்சனைகள் மனுஷர் மூலமாக அவங்களுக்கு வரும்போது இந்த வார்த்தைகள் வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்ப தலைவர்களே, உங்களுக்கு இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வேதத்தில் வச்சிருக்கிறாரு. உங்க மனைவி மூலமாக அல்ல, உங்கள் மூலமாக வைத்திருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிங்க. இந்த வசனத்தை நிறைய டைம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருக்க வேண்டும். 2வது, என் கையின் பிரயாசத்தினாலே ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு என் குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் நான் சந்திக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரே 3வது, ஆசி ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்கிறவனாக என்னுடைய வருமானத்திலே மிச்சமும் மீதியுமாக சேர்த்து வைத்து நன்மைகளை கொண்டு வருகிறவனாக என் குடும்பத்தில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைகளும் மதிப்பாங்க, உங்கள் மனைவியும் உங்களை மதிப்பாங்க. இது நான் நிறைய பேரை பார்த்து அனுபவப்பட்டதிலிருந்தும் வேதத்திலிருந்தும் சொல்லுகிறேன். இப்போ புரியுதா? 3 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாரும் சத்தமாக சொல்ல போகிறோம். குடும்ப தலைவருக்கு. குடும்ப தலைவர் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. குடும்ப தலைவர் யார்? தேவைகளை, குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறவன். அடுத்தது, குடும்ப தலைவன் யார்? மிச்சமும் மீதியுமாக சேர்த்து வைக்கிற ஒரு தலைவன். எல்லாரும் எழுமி நின்று இப்போ குடும்ப தலைவர் தலைவிகள் எல்லாம் சேர்ந்து நின்றுக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் இந்த நிற்கிற ரோலே நிற்கலாம், இல்லைன்னா இடம் இல்லைன்னா நீங்கள் பின்னாடி போய் நிற்கலாம். அல்லேலூயா. குடும்ப தலைவர் மேலே நீங்கள் தலையில் கையை வைக்க வேண்டாம். அவங்கள கை கோர்த்து அவங்கள ஆசீர்வதித்து மனைவிகள் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் உங்கள் அப்பாவை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரணும். பிள்ளைகள் வந்திருப்பீங்கன்னா உங்கள் பெற்றோரை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கையை உயர்த்தி, தனியாக வந்திருக்கிற குடும்ப தலைவர்கள் எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிமார் இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்க. என்ன இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் நீங்கள் ஒருவேளை படிச்சுட்டு இருக்கலாம். இப்பொழுதே ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு காலங்கள் வரும்போது உங்களுக்கு கர்த்தர் நல்ல வேலைகளை கொடுப்பார், நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது தமிழ்ல தானே சொல்றேன். நீங்க உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அவங்கள ஆசீர்வதிச்சு தொட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நீங்க கிளம்பி போங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உங்க கணவனார ஆசீர்வதிங்க, உங்க அப்பாவை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் போங்க. பிரதர் டேனியல் முனிஸ் போங்க, உங்க மகா இருக்கிறாள் போங்க. இப்படி யார் யார் பிள்ளைங்க வந்திருக்காங்களோ அவங்க கூட போய் இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவி கூட இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க வந்திருந்தாங்கன்னா உங்க பிள்ளைகள், உங்க ஹஸ்பண்ட் வரலைன்னா உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரே ஆசீர்வதிங்க. மனைவிகள்லாம் உங்க கணவனுடைய தோளை தொட்டு ஆசீர்வதிங்க, அல்லது கையை கோத்து ஆண்டவர் இந்த 3 விதமான ஆசீர்வாதம் என் கணவனுக்கு வரட்டும் அப்பா. வாயை திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த 3 விதமான ஆசீர்வாதம் ஆண்டவரே என் கணவனாருக்கு வரட்டும், எங்க அப்பாவுக்கு வரட்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. 3 விதமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்க உங்க ஹஸ்பண்ட் வரலையா? அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் உங்க வீட்டில இருந்து வரலையா? அவங்களுக்காக இங்கிருந்தே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. 3 முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புருஷனாக மாற்றுங்க, ஒரு அப்பாவாக மாற்றுங்க. எல்லாரும் வாயை திறந்து இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். யாக்கோபுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். மோசே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஆரோன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஒரு மொர்தெகாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். எல்லாரும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக என்னை மாற்றுங்கப்பா. இனி என் வாழ்க்கையில வயசாயிட்டு இது நடக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது அல்லேலூயா, கையின் பிரயாசத்தினாலே ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தினாலே
கிருபையினாலே ஆண்டவரே என் குடும்பம் ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். என் குடும்பத்தில் ஒன்றும் என்னால் முடியாதுன்னு நான் சொல்லக்கூடாது. அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் என் கரத்தின் மூலமாக சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாப்பாட்டு காரியமா, துணிமணி காரியமா, வீட்டில் பொருட்கள் வாங்குகிற காரியமா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், வீட்டின் குடும்பத்தின் காரியமா, எல்லாவற்றையும் என் கையின் பிரயாசத்தின் மூலமாக சந்திக்கப்பட வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஜெபம்ங்க. ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே என்னுடைய கையின் பிரயாசம் தேவைகளுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து வேண்டிய மட்டும் பெற்றுக்கொண்டு மீதியானதை எடுக்க வைத்து ஒரு குடம் எண்ணெயை ஆண்டவரே அவனுடைய கடனை அடைத்து மீதம் ஜீவனம் பண்ணுவதற்கு எடுக்க வைத்தவர், எடுக்க வைத்தவர், எடுக்க வைத்தவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த தேவன், அந்த தேவன் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தேவைகள் சந்திக்கப்பட்டு திருப்தியாகி மீதியானதை சேர்த்து வைத்து நன்மைகளை என் குடும்பத்துக்கு பெற்று கொடுக்கணும், நன்மைகளை என் குடும்பத்துக்கு பெற்று கொடுக்கணும். அப்படிப்பட்ட கரமாக மாற்றுங்க. நீங்க எல்லாரும் உங்க குடும்ப தலைவருக்காக ஜெபம் பண்ணுங்க. பெண்கள் உங்க குடும்ப தலைவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க கடைசி மட்டும் அவங்க நல்ல தீர்க்காயுசோடு இருக்கட்டும். ஆனால் கடைசி மட்டும் இந்த 3 விதமான ஆசீர்வாதமும் நம்ம குடும்ப தலைவருக்கு வரணும், நம்ம குடும்ப தலைவருக்கு வரணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கடைசியா எல்லாரும் இப்ப கையை விட்டுட்டு 2 கையை உயர்த்தி எங்க குடும்ப தலைவருக்கு தீர்க்காயுசை கர்த்தர் கொடுங்கப்பா. ஆண்டவரே பாதி வயதில் அவங்க போகக்கூடாது, முக்காவாசி வயதில் போகக்கூடாது. அவங்க முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கணும். அவங்களுக்கு தீர்க்காயுசு உண்டாகணும். கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தீர்க்காயுசு உண்டாகணும். குடும்ப தலைவருக்காக நீங்க தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் ஹஸ்பண்டுக்கு தீர்க்காயுசு வேணும். குடும்ப தலைவர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் மனைவியை கவனிக்க, என் பிள்ளைகளை கவனிக்க எனக்கு தீர்க்காயுசு வேணும். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அவர்களுடைய பலவீனங்கள் மாறும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. குடும்ப தலைவர்கள் நல்லா இருந்தா தான் அவங்க நல்லா வேலை பார்க்க முடியும், அவங்க சம்பாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அவங்க ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்க முடியும். அவங்களுக்கு கர்த்தர் நல்ல பலனை கொடுக்கணும், நல்ல பலனை கொடுக்கணும், நல்ல சுகத்தை கொடுக்கணும். நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தீர்க்காயுசும் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே தீர்க்காயுசு உண்டாகட்டும். ஆண்டவரே எங்க ஹஸ்பண்டுக்கு தீர்க்காயுசு உண்டாகட்டும். ஆண்டவரே ஆண்டவரே நல்ல சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே அவங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும்ப்பா. அவங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய பலன். ஆண்டவரே மனைவிகள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அவங்க எங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றிலும் எவ்வளவு உதவி. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரு மதிப்பு எங்களுக்கு எங்க ஹஸ்பண்டால தான்ப்பா. அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே நல்ல ஆண்டவரே கிருபைகளை கொடுங்க. இந்த உலகத்தில் எந்த தீமையும் அவர்களை அணுகக்கூடாது, எந்த விபத்தும் அவர்களை அணுகக்கூடாது. எப்பொழுது அவருடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே அவர்களுக்கு எந்த ஆபரேஷனும் நடக்கக்கூடாது. எப்பொழுது நல்ல சுகத்தோடு இருக்கணும், எப்பொழுது நல்ல சுகத்தோடு இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். இப்ப எல்லாரும் ஆவியில நிரம்பி கேளுங்க. எங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஓ எல்லா குடும்ப தலைவரும் கேளுங்க, என் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான ஞானம், குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான கிருபை, குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான புத்தி, அறிவு எல்லாவற்றையும் கர்த்தர் ஓ அல்லேலூயா உங்களுக்கு கொடுக்கட்டும், உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்கட்டும். எல்லாரும் ஜெபம் அபிஷேகத்தினாலே நிரம்பி ஓ ரிபலபரி சலபலபோ ரிபலவி கலபலவோ ரிபலவோ. இப்பொழுதே உங்க ஞானத்தின் வல்லமை அவங்க வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா இங்கு வந்திருக்கிற எல்லா புருஷர்கள் மேல இறங்கட்டும். இந்த ஜெபத்திலே வீடுகளில் இருந்து ஆன்லைன்ல ஈடுபடுகிற எல்லா புருஷன் மேலும் இறங்கட்டும். ஓ ரிபலபரி சலபலபோ ரிபலவி கலபலவோ ரிபலபரி சலபலபோ ரிபலவி கலபலவோ. வல்லமை இறங்கட்டும், ஞானம் இறங்கட்டும். ஞானம் தான் மேலானது,
ஞானத்தினால் கர்த்தர் நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஓ ரிபலவரிசலபலவோ, நல்ல சம்பாதிப்பதற்கான பலனை ஞானத்தை கொடுக்கட்டும். ஓ ரிபலவர், அவர்களுக்கு நல்ல தேவ ஞானம், மனுஷ கிருபை. அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். நம்முடைய குடும்ப தலைவர்களும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடையட்டும். நம்முடைய புருஷர்கள் கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கும் போது அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கையின் பிரயாசத்தை அவர்களும் நாமும் சாப்பிடுவோம். அவர்களுக்கு அதிலே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நல்ல கரங்களை தட்டி ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு, எக்கால துணியோடு நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்ப தலைவர்கள் எல்லாருக்கும் நல்ல தீர்க்காயுசை கொடுக்க போறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இங்கே நம்ம மத்தியில் தம்பி ஜீவன் இருக்கிறார். அவருடைய பெரியப்பா மிகவும் சுகவீனமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அவருக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். வடிவு சிசுடைய பேரன் நேற்று நைட்டில் ரொம்ப சுகவீனமாக மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டான். அதிகாலை ஜெபத்தில் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். லிடியா சிஸ்டர் அக்கா பையன் மேல், என்னுடைய அண்ணன் மகன் மேல், அல்லேலூயா, ஏஸ்தாஸ் பிரதருடைய அல்லேலூயா பிரதரின்லா மேல், இன்னும் விஜய் சார் மேல், இன்னும் சபையில் யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கும்படியாக எல்லார் கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபமனோமா. ஆண்டவரே, ஜீவன் தம்பியோடைய பெரியப்பாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. ஆலிவர் குட்டி பையனுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. இன்னும் நாங்கள் பேர் சொன்ன ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம், சுகமாக்கும் கரம் இறங்கி அவருடைய சாட்சி சபையிலே வாசிக்கப்படட்டும். ஆண்டவரே, அவர்களை சாட்சியாக நிறுத்துங்க. யாரும் பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது 2 கையை உயர்த்தி எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே என் குடும்பத்திற்கு இந்த அற்புதம் வேண்டும், இந்த ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் 2 கையை உயர்த்தி உங்க தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு பாடல் ஃபுல்லா அல்லேலூயா பாஸ்டர் பாடினார்கள். அல்லேலூயா, தேவை எல்லாம் சந்திக்கிற யெகோவா ஈரராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரிபலவரிசலபலவோ. ஆண்டவரே, கையை உயர்த்தி ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறார்கள். அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, அவருடைய ஜெபம் கேட்கப்படட்டும். இந்த குடும்ப உபவாச ஜெபத்தில் யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். குடும்பமாக அப்பா எனக்கு இந்த காரியத்திலே உதவி செய்யுங்க என்று சொல்லி அவர்கள் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் எல்லாம் ஒரு அற்புதம் நடக்கட்டும். சொல்லுங்க, ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, நான் சாட்சி சொல்லுவேன்ப்பா, நான் சாட்சி சொல்லுவேன்ப்பா. என் குடும்பத்தில் இந்த அற்புதத்தை செய்யுங்க, என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, குடும்ப உபவாச ஜெபத்திலே நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதான விதத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எல்லாரையும், ஆன்லைன்ல பார்த்து ஜெபிக்கிற எல்லாரையும் உங்க ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். உங்க ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்க ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்ப உபவாச ஜெபத்திலே நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதற்காக நல்ல கரங்களை தட்டி, இன்னும் நல்ல கரங்களை தட்டி, அந்நிய பாஷையில பேசி
ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி நன்றி சொல்லுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே எங்களுடைய குடும்ப தலைவர்களை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறவர்கள், ஆண்டவரே மீதம் எடுத்து நன்மையானவைகளை சேர்த்து வைக்கிறவர்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் மூலமாக அவர்கள் மனைவி பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் குடும்ப தலைவிகளுக்கான ஜெபம். காட் பிளஸ் யூ.